நாளை பொள்ளாச்சியில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் கோவை வெள்ளலூர் மக்கள் நலன் கருதி வெள்ளலூர் குப்பை கிடங்கை ஆய்வு செய்ய வேண்டும். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கோரிக்கை. வெள்ளலூர் குப்பை கிடங்கில் கொட்டப்படும் மாநகராட்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் தலைமையில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் தெரிவிக்கையில், கோவை மாநகராட்சி பகுதியில் உள்ள 100 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பை மற்றும் கழிவுகள் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் நாளொன்றுக்கு 1200 டன் குப்பைகள் கொட்டப்படுகின்றன. நீதிமன்ற உத்தரவுப்படி குப்பைகளை தரம் பிரிக்காமல் அப்படியே மண்ணில் புதைக்கும் சட்டவிரோத செயலை கண்டித்து வெள்ளலூர் குப்பை கிடங்கு முன்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. குப்பை கிடங்கில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் வெள்ளலூர், செட்டிப்பாளையம், சுந்தராபுரம், போத்தனூர், ராமநாதபுரம், சிங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. நிலத்தடி நீரும் மஞ்சள் நிறத்திற்கு மாறி பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. நாளை பொள்ளாச்சிக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வரும் முதல்வர் வெள்ளலூர் குப்பை கிடங்கை நேரில் பார்வையிட்டு குப்பை கிடங்கு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் கூறுகையில், நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி கோவை மாநகராட்சி செயல்படுகின்றது. இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் அமைப்பு செயலாளர் செல்வராஜ், பொருளாளர் பெருமாள்சாமி, செயலாளர்கள் முத்துச்சாமி, கந்தசாமி, சம்பத், பொன்னுக்குட்டி, தலைமை நிர்வாக செயலாளர் ராஜ் மற்றும் சமூக சேவகர் முகமது, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில நிர்வாகி வாழை இலை முருகேசன், தலைவர் ரங்கராஜன், சமூக சேவகர் முகமது சபி, மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாவட்ட செயலாளர் MC விஜயன், தெற்கு மாவட்ட செயலாளர் குமார், பொறியாளர் நாகராஜ், ஈச்சனாரி வேலு, பெரியநாயக்கன்பாளையம் அருண்குமார் மற்றும் பொதுமக்களும் பல்வேறு இயக்க பிரதிநிதிகள் உட்பட பலர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனையால் கிட்டத்தட்ட 50,000 மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பாதிப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன குழந்தைகள் கூட சுவாசிக்க முடியவில்லை, தண்ணீர் குடிக்க இயலவில்லை, சாப்பிட முடியவில்லை. இங்கு வாழ்வது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இந்த பகுதியிலே நிலவிக் கொண்டிருந்த சூழ்நிலையிலும் எந்த நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசும் கோவை மாநகராட்சியும் எடுக்காத காரணத்தால் நாங்கள் 2013ஆம் ஆண்டு, கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பே நீதிமன்றத்திற்கு சென்றோம். 2018இல் ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றோம். ஆனால் அந்த தீர்ப்பை கூட கோவை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் அமல்படுத்தவில்லை. இதன் காரணமாக இன்றைக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோவை வருகை தர இருக்கிறார்கள். நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க இருக்கிறார். நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் நலமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் பகுதிக்கு வர வேண்டும். இந்த குப்பை கிடங்கை பார்வையிட வேண்டும். மக்களிடம் நேரடியாக இந்த பிரச்சனையை கேட்டு தெரிந்து கொண்டு உடனடியாக இதற்கு தீர்வை அவர் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக இங்கே உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு இங்கே வருவார் நினைக்கிறோம். உண்மையிலேயே கோயம்புத்தூர் மக்கள் மீது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அக்கறை இருக்குமானால் நாளைக்கு வெள்ளலூர் வரணும். அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் இப்போது உண்ணாவிரதம் தொடங்கி இருக்கிறோம். முதலமைச்சர் இங்கே வரணும். வெறும் மனு மட்டும் வாங்கிட்டு போய் என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான மனுக்கள் கொடுத்தாச்சு, நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடத்தியாச்சு, எந்த வழியும் இல்லை, எந்த மாறுதலும் ஏற்படல. அதனால முதலமைச்சர் இங்கே நேரடியாக வரணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. எல்லா பகுதியிலும் இதே மாதிரி வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினா குப்பைகள் எங்கே கொடுத்துருக்கு? அதுக்கு எப்படி சோர்ஸ் வழி? நாங்கள் குப்பை கிடங்க மாற்ற சொல்லியே. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்? இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குப்பைகளை அழிப்பதற்கான திட்டம் ஏற்கனவே நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லிருச்சு. 15.5 லட்சம் கனமீட்டர் குப்பைகளை அழிப்பதற்கு பயோமைனிங் திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். ஆனால் முழு திட்டங்களை இந்த அரசாங்கம் செய்யல. ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எங்கள் தீர்ப்பின்படி, நாங்கள் வாங்கின தீர்ப்பின்படி 65 இடத்துல MCC போடணும். அதாவது 2 வார்டுக்கு ஒரு மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர். அந்த 2 வார்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை அன்னன்னைக்கு அங்கே பிரித்து அழிச்சிட முடியும்.
அப்போ வெள்ளலூருக்கு வரக்கூடிய குப்பைகள் குறைஞ்சிரும். ஒரு 500 டன் வந்துச்சுன்னா உள்ள ப்ராசஸிங் யூனிட் இருக்குது, அந்த யூனிட் 500 டன் ப்ராசஸிங் பண்ணிடும். எக்ஸ்ட்ரா குப்பை வராது. ஏற்கனவே எக்ஸ்ட்ரா இருக்கிற குப்பையை பயோமைனிங்கில் அழிக்கணும். முடிஞ்சு போச்சு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீதிமன்றத்தில் ஏற்கனவே 2018 தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு படி நடந்திருந்தா இந்நேரம் இந்த வெள்ளலூர் அற்புதமான பகுதியாக மாறி இருக்கும், சுற்றுச்சூழல் மிகுந்த பகுதியாக மாறி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கட்டி ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க, முழுசாக வேலை முடியல. என்னன்னு கேட்டால் இங்கே குப்பை கிடங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மருத்துவமனை கேட்குறோம் கோயம்புடைய தென்பகுதிக்கு, இந்த இடத்துல போட்டோம்னா குப்பை கிடங்கு இருக்குதுங்கிறாங்க. அப்போ எந்த வளர்ச்சி திட்டங்களும் இங்கே வராமல் எப்படி இருக்க முடியும்? இந்த பகுதி வளராமே இருக்கணுமா? இந்த குப்பை கிடங்கு இருக்கிற காரணத்தினால இந்த குப்பை கிடங்கை சொல்லி சொல்லி இந்த பகுதி வளராமல் இருக்கணுமான்னு கேட்குறேன். இப்போ 2018 வந்த தீர்ப்பை அமல்படுத்தினா போதும். எப்படி அமல்படுத்தணும்? இங்கே இருக்கக்கூடிய 15.5 லட்சம் கியூபிக் மீட்டர் குப்பைகளை பயோமைனிங்கில் அழிக்கணும். ஒரு 3 யூனிட் போட்டிருந்தால் இன்னொரு அழிஞ்சிருக்கும். அதை அமல்படுத்த சொல்கிறோம், முழுமையாக அந்த திட்டத்தை நிறைவேற்ற சொல்கிறோம். அதே மாதிரி 65 மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர் போட்டிருந்தாங்கன்னா சிட்டியில் இருந்து வரக்கூடிய குப்பைகள் பாதி குறைஞ்சிருக்கும், அங்கங்கே ப்ராசஸிங் பண்ணியிருப்பாங்க. இது நீதிமன்றம் அறிவித்தது, நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை கோவை மாநகராட்சி அமுல்படுத்தவில்லை, நீதிமன்றத்தை அவமதிக்கிறது. கோவை மாநகராட்சி நீதிமன்றத்தை அவமதிக்கிறது என்று நாங்கள் மேல்முறையீட்டு வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். அந்த வழக்கு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வழக்கை வழக்கறிஞர்களை வைத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இழுத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் வழியாகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதே போல அரசாங்கத்தை மக்களின் சார்பாக நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து போராட்டத்தின் மூலம் அழுத்தத்தையும் இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 2 வழிமுறைகளிலும் 2 கோணங்களிலும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். நாளை வருகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெள்ளலூர் பகுதிக்கு நிச்சயமாக வர வேண்டும். உண்மையிலேயே உங்களுக்கு கோயம்புத்தூர் மக்கள் மீது அக்கறை இருந்தால் நீங்க வெள்ளலூருக்கு வந்து பார்வையிடணும். தொடரும். இன்னிலிருந்து அப்படியே கண்டினியூஸாக தொடருங்களா? இல்லை முதலமைச்சர் பார்வையிடற வரைக்கும் தொடரும்.